27ാவது ശ്ലോകം. വ്യസനേജ സമുത്പന്നേ നത്യാജ്യം ധൈര്യമാശു വൈ ജയാജയൗ സുരാധ്യക്ഷ ദൈവാദീനൗ സദൈവ ഹി. தேவர்களோடெல்லாம் தலைவனாயிருக்கிற தேவேந்திரா, சங்கடம் உண்டாகிறத தைரியத்தை கைவிடக்கூடாது. சக்சஸும் ஃபெயிலும் எல்லாம் எப்பவுமே தெய்வாதீனத்தை ஆசிரியிச்சுட்டாக்கும் இருக்கு. நம்மளோட விதியை ஆசிரியிச்சுண்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்துக்கான முயற்சியை நம்ம பண்றோம். முயற்சி பண்ணிட்டு தைரியத்தை கைவிடாம இருந்தா அது சக்சஸ் ஆகிறதும் அது ஃபெயில் ஆகிறதும் பகவானோட கையிலேயாக்கும் இருக்கு. விதிபடி நடக்கட்டுமே. சொஸ்தமா உட்காருங்க. முதல்ல பார்க்கலாம். 28வது ஸ்லோகம். ஸ்தாதவ்யம் தைரியமாலம்பிய தஸ்மாத் புத்திமதா சதா பவிதவ்யம் பவத்யேவ ஜானன்னேவ சதக்ரதோ. அதனால ஹே தேவேந்திரா, பவிக்க வேண்டின விஷயங்கள் பவிக்கத்தான் செய்யும். புத்தி இருக்கிறவா இதை தெரிஞ்சுண்டு எப்பவுமே தைரியத்தோடு கூடிட்டு இருக்கணும். தைரியத்தை கைவிடக்கூடாது. 29வது ஸ்லோகம். உத்யம்ம சர்வதா கார்யோ யதா பௌருஷமாத்மன முனயோபிஹி முக்த்யர்த்தமுத்யமே கரதா சதா. தைரியசாலியாயிட்டு இருக்கணும். பவிக்க வேண்டினது பவிக்கத்தான் செய்யும். வரது வரட்டும் அப்படின்னு அமைதியா எல்லாம் இருக்கப்படாது. அவளோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரயத்னம் அப்படிங்கிறது செய்யத்தான் வேணும். முனிகள் கூடிய முக்திக்கு வேண்டி, முக்தி கிடைக்கிறதுக்காயிட்டு கடினமாயிட்டு எப்பவும் பிரயத்னிச்சுட்டு தானே இருக்கா. பிரயத்னம் அப்படிங்கிறது செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறமும் அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது தெய்வஹிதம் போல இருக்கும். தைரியத்தை கைவிடக்கூடாது. 30வது ஸ்லோகம். தெய்வாதீனம் ச ஜானந்தோ யோகத்யான பராயணா தஸ்மாத் சதைவ கர்த்தவ்யோ வியவஹாரோதித்தோத்யமா. வியவஹார உதித உத்யமஹ தஸ்மாத் சதைவ கர்த்தவ்யோ வியவஹாரோதிதோத்யமா. முனிகளுக்கெல்லாம் தெய்வாதீனம் என்னவாக்கும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தா கூட யோக தியானங்களில முழுகி அவா இருக்கா. அதனால லோக விவகாரத்துக்கு தகுந்த மாதிரியான பிரயத்னத்தை செய்யத்தான் வேணும். 31வது ஸ்லோகம். சுகம் பவது வாமா தெய்வேகா பரிதேவனா வினா புருஷகாரேண கதாச்சித் சித்திம் ஆப்னுயாத். சுகம் உண்டாகவோ உண்டாகாம இருக்கவோ செய்யட்டும். விதியை என்னத்துக்காக்கும் இப்படி நம்ம பழிக்கணும். ஆனா நம்மளோட பிரயத்னம் இல்லாதக்கே சில டைமில் புருஷ பிரயத்னம் கூடாதக்கே சில டைமில் ஃபலப்பிராப்தி அப்படிங்கிறது உண்டாச்சுன்னு வரும். ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ஒரு சுகம் உண்டாகவோ உண்டாகாமையோ இருக்கட்டும். விதியை பழிக்க வேண்டின அவசியமில்லை. ஒரு பிரயத்னமும் செய்யாதக்கே சில டைமில் ஃபலப்பிராப்தி அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் அதை செஞ்சதுனாலேயாக்கும் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு ஆராலையும் எதுவும் காலம் தூக்கி விட்டுக்கிறதுக்கு சாத்தியமில்லை.
32வது ஸ்லோகம். அந்தவத் பங்குவல் காமம் ந ததா முதமாவஹேத் கிருதே புருஷகாரேபி யதி சித்திர்ன ஜாயதே. பிரயத்னமில்லாதக்கு கிடைக்கிற சுகத்துல கண்ணு காணாதவன மாதிரியும் நடக்க முடியாதவன மாதிரியும் அகங்காரம் அப்படிங்கிறது உண்டாக கூடாது. பிரயத்னம் செஞ்சிட்டும் அதனோட பலன் கிடைக்கலை அப்படின்னாக்கா 33வது ஸ்லோகம். ந தத்ர தூஷணம் தஸ்ய தெய்வாதீனே சரீரிணி காரிய சித்திர்ன சைன்யேஸ்தி ந மந்த்ரேன ஜ மந்த்ரனே. பிரயத்னம் செஞ்சிட்டும் அதனோட பலன் கிடைக்கலை அப்படின்னா அதுல எந்த விதமான குற்றமும் அவனுக்கு கிடையாது. பிரயத்னம் செய்யறவனுக்கு சரீரம் விதிக்கு கட்டுப்பட்டதாக்கும், கர்மபலத்துக்கு கட்டுப்பட்டதாக்கும். சைன்யம் இருக்கிறதுனாலயோ மந்திரங்கள் இருக்கிறதுனாலயோ யோசனை பண்ணினதுனாலயோ எந்த ஒரு விஷயத்துக்கும் சக்சஸ் அப்படிங்கிறது உண்டாகாது. 34வது ஸ்லோகம். நரதே நாயுதே நூனம் ந ரதே ந ஆயுதே நூனம் தெய்வாதீனாசுராதிபா பலவான் கிளேஷமாப்னோதி நிர்பல சுகமஷ்ணுதே சுகம் அஷ்ணுதே. ரதத்தாலேயோ ஆயுதத்தாலேயோ காரியலாபம் உண்டாவாது அப்படிங்கிறது உறுதியாக்கம். அதனால தேவர்களோடெல்லாம் அதிபதியாயிருக்கிற இந்திரா தெய்வாதீனத்தால மட்டும்தான் எந்த ஒரு சக்சஸும் உண்டாகும். அந்த தெய்வாதீனத்தை ஆசிரியிச்சுட்டாக்கும். பலம் இருக்கிறவன் கிளேசங்கள் அனுபவிக்கிறதும் துர்பலனாயிருக்கிறவன் சுகிக்கிறதும். ரொம்ப ரொம்ப பலம் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா அவனுக்கு துக்கம் அப்படிங்கிறது ஓய மாட்டேங்கிறது. காரணம் அவனுக்கு தெய்வாதீனம் இல்லை. எந்த விதமான சம்பத்தும் இல்லை, பணமும் இல்லை, பலமும் இல்லை, ஆனா அவன் சௌக்கியமா இருக்கான். காரணம் அவனுக்கு தெய்வாதீனம் அப்படிங்கிறது இருக்கு. 35வது ஸ்லோகம். புத்திமான் சுதித சேதே நிர்புத்திர் போகவான் பவேத் காதரோ ஜயமாப்னோதி சூரோ யாதி பராஜயம். புத்தி இருக்கிறவன் பசி தாங்காதக்கு கீழே விழறான். புத்தி கெட்டவன் சுகமாயிட்டு சாப்பிடுறான். பயந்து நடுங்கிறவன் ஜெயிக்கிறான். வீரசூர பராக்கிரமி தோக்கறான். இதெல்லாம் பகவானோட நிச்சயமாக்கம். 36வது ஸ்லோகம். தெய்வாதீனேது சம்சாரே காமம் கா பரிதேவனா உத்யமே யோஜயே நூனம் பவிதவ்யம் சுராதிபா. இந்த பிரபஞ்சமே விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத നമ്മളെല്ലാം என்னத்துக்காக்கும் இப்படி சங்கடப்படணும்? ஹே தேவேந்திரா, விதியையும் முயற்சியையும் கூட்டி ஜாயிண்ட் பண்ணவாக்கும் നമ്മൾ செய்ய வேண்டிய விஷயம். 37வது ஸ்லோகம். துக்கதே சுகதே வாபி தத்ர தௌன விஜிந்தயே துக்கே துக்காதிகான் பஷ்யேத் சுகே பஷ்யேத் சுகாதிகான். துக்கம் கொடுக்கறதுனாலயோ சுகம் கொடுக்கறதுனாலயோ ஆகட்டும், இந்த ரெண்டை நினைச்சுமே சிந்தனைய பண்ண வேண்டியதில்லை. துக்கமுண்டாகிறத அதை விட துக்கம் அனுபவிக்கிறவாளை நம்ம பார்த்து சமாதானப்படணும். சுகம் உண்டாகிறத அதை விட சுகம் இருக்கிறவாளையும் நம்ம பார்க்கணும். നമ്മൾ இப்படி துள்ளிச்சாடேண்ட அவசியம் ஒன்றும் இல்லை. நம்மளை விட சுகம் அனுபவிக்கிறவா இந்த உலகத்துல இருக்கா அப்படிங்கிற போதம் உண்டாகணும்.
നമ്മൾ இப்படி துக்கிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, நம்மளை விட துக்கம் அனுபவிக்கிறவா இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு ஆஸ்வாசப்படணும். 38வது ஸ்லோகம். ஆத்மானம் ஹர்ஷசோகாப்யாம் சத்ருப்யாமிவ நாற்பயேத். ஆத்மானம் ஹர்ஷசோகாப்யாம் சத்ருப்யாம் இவ ந அர்ப்பயேத். தைரியமேவாவகந்தவ்யம் ஹர்ஷசோகோத்பவே புதைः. மனச நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். மனசோடு கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது. சந்தோஷமும் துக்கமும் எல்லாம் உண்டாகிறத புத்தி இருக்கிறவா தைரியமா இருக்கணும். தைரியத்தை கைவிடக்கூடாது. முப்பத்தி 39வது ஸ்லோகம். அதைர்யாத்யாத்ருஷம் துக்கம் நது தைர்யேஸ்தி தாத்ருஷம் துர்லபம் சஹனத்வம் வை சமயே சுகதுக்கயோः. அதைர்யாத் அத்ய ஆத்ருஷம் துக்கம் நது தைர்யே அஸ்தி தாத்ருஷம் துர்லபம் சஹனத்வம் வை சமயே சுகதுக்கயோः. அதைரியத்திலேந்து எந்த அளவுக்கு துக்கம் உண்டாகுமோ, தைரியம் இல்லாத தன்மையிலேந்து எந்த அளவுக்கு துக்கம் உண்டாகுமோ அந்த அளவுக்கு துக்கம் தைரியம் இருக்கிறத உண்டாகாது. தைரியமா இருந்தானா இந்த துக்கத்தை ஃபேஸ் பண்ணலாம். இருந்தா கூட சுக துக்கங்கள் உண்டாகிற அவசரத்துல அதை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். துக்கம் வந்தா தாங்க முடிய மாட்டேங்கிறது, சுகம் வந்தானாலும் அந்த சந்தோஷத்தால கண்ட்ரோல் இல்லை. ஆனந்தத்தை பிரகடனப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. துக்கம் வரத்தையும் அந்த துக்கத்தை பிரகடனப்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்கு. இதை ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். தைரியம் இல்லாத தன்மையில எந்த அளவுக்கு துக்கம் உண்டாகிறதோ அந்த அளவு துக்கம், தைரியம் இல்லாத தன்மையில உண்டாகிற அந்த துக்கம் தைரியமா இருக்கிற தன்மையில உண்டாகிறது இல்லை. தைரியமா இருந்தோம்னா எந்த அளவுக்கு துக்கமா நமக்கு அனுபவப்பட்டாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு திராணி நமக்கு வந்து சேரும். 40வது ஸ்லோகம். ஹர்ஷசோகோத்பவோ யத்ர ந பவேத் புத்தி நிச்சயாத் கிம் துக்கம் கஸ்ய வா துக்கம் நிர்குணோஹம் சதா வ்யயா. ஹர்ஷசோக உத்பவः யத்ர ந பவேத் புத்தி நிச்சயாத் கிம் துக்கம் கஸ்ய வா துக்கம் நிர்குணः அஹம் சதா அவ்யயः. புத்திக்கு ஸ்ட்ராங் இருக்கு அப்படின்னா இந்த சந்தோஷ துக்கங்கள் உண்டாகாது. என்னவாக்கும் துக்கம்? ആരിക്കാക്കും ദുഃഖം? ഞാൻ നിർഗുണനും ഒരുപോതും നാശമില്ലാதவனுமாக்கும் அப்படின்னு இந்த புத்தியை நம்ம படிப்பிக்கணும். 41வது ஸ்லோகம். சதுர்விம்சதிரிக்தோஸ்மி கிம் மே துக்கம் சுகம் ச கிம் பிராணஸ்ய சுத்பிபாசே த்வே மனச சோகமூர்ச்சனே. 24 தத்துவங்களுக்கு மூலப்பிரகிருதி, மகாதத்துவம், அகங்காரம், புத்தி, இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இப்படி இருக்கிற 24 தத்துவங்களுக்கு
அதீதனாக்கும் நான், அப்பாற்பட்டவனாக்கும் நான். எனக்கு என்ன துக்கம், என்ன சுகம்? பசியும் தாகவும் பிராணனை சம்பந்திக்கிற விஷயங்களாக்கும், மனசுல இருக்கிறதாக்குமே இந்த சோக மோகங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த புத்தியை சொல்லி படிப்பிக்கணும். 42வது ஸ்லோகம். ஜரா மிருத்யு சரீரஸ்ய ஷடோர்மிரஹித சிவா சோகமோஹௌ சரீரஸ்ய குணௌ கிம் மேத்ர சிந்தனே. சரீரத்துக்காக்கும் ஜனன மரணங்கள், நான் ஷட் விகாரங்கள் இல்லாத, தாக பசிയൊന്നും இல்லாத, சோகமோகங்கள் இல்லாத, ஜனன மரணங்கள் இல்லாத மங்களமூர்த்தியாயிருக்கிற சிவனாக்கும். சரீரத்துக்கு இருக்கிற குணங்களான சோக மோகங்களை நான் எதுக்கு சிந்தனை பண்ணணும் அப்படின்னு இந்த புத்தியை சொல்லி படிப்பிக்கணும். 43வது ஸ்லோகம். சரீரம் ந அகம் அதவா தத் சம்பந்தி ந ச அபி அகம். சப்த ஏக ஷோடச ஆதிभ्यो विभिन्नो अहम सदा सुखी. शरीरं नाहमथवा तत्सम्बन्धे न चाप्यहं सप्तैक ஷோடசாதிभ्यो விபின்னோஹம் சதா சுகி. நான் சரீரம் கிடையாது, நான் சரீரத்தோடு பந்தப்பட்ட இந்திரியங்கள் கிடையாது, மகத்தத்துவம் தொடங்கின 7 தத்துவங்களோ மூலப்பிரகிருதியோ 16 விகாரங்களோ கிடையாது. அதிலேந்தெல்லாம் வேறுபட்டு இருக்கிறவனாக்கும், நான் எப்பவும் சுகஸ்வரூபனாக்கும். இப்படின்னு புத்தியை படிப்பிக்கணும். 44வது ஸ்லோகம். பிரகிருதிர் விகிருதிர்நாஹம் கிம் மே துக்கம் சதா புனா இதி மத்வா சுரேஷத்வம் மனசா பவ நிர்மமா. நான் பிரகிருதியோ, அந்த பிரகிருதியோடு விகிருதியோ கிடையாது. அப்படியாக்குமானா எனக்கு எங்கேந்தாக்கும் இந்த துக்கம் அப்படிங்கிற நினைப்போடு கூட்டிட்டு, ஹே தேவேந்திரா, மனசால நீ ரொம்ப ரொம்ப தைரியமாயிட்டு இரு. எதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு, மமத்துவம் இல்லாதக்கு நிர்மமனாயிட்டு மனசுல. இந்த சுக சௌகரியங்கள் எல்லாம் இந்த பிரகிருதியிலேந்து உண்டாகிற சுக சௌகரியங்கள் ஆக்கும். இந்த தேவலோகத்துல நீ அனுபவிக்கிற சுக சௌகரியங்களும் பிரகிருதியுமாயிட்டு லிங்க் ஆக்குமே. 7 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்குமே இந்த லோகம், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறதாக்குமே தேவலோகம். உன்னோட இந்திர பதவி அடிக்கடி இல்லாம தானே போயின்னு இருக்கு, மறுபடியும் வந்துட்டு இருக்காய், மறுபடியும் போயின்னு இருக்கு. அதனால எதுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு நீ இருந்து பாரு, அப்புறம் உனக்கு இந்த துக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இனி இந்த அசுரன் கிட்ட யுத்தம் போடணுமானா மனசை ரொம்ப ரொம்ப தைரியப்படுத்திக்கணும். மனசை தைரியப்படுத்தணுமானா அந்த மனசுக்கு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரத்துக்கான ஐடியாஸாக்கு நான் சொல்லித்தரேன், நன்னா கேட்டுக்கோ. 45வது ஸ்லோகம். உபாய பிரதமோயம் தே துக்கநாசே சதக்ரதோ மமதா பரமம் துக்கம் நிர்மமத்வம் பரம் சுகம். ஹே இந்திரா அப்படின்னு தேவர்ஷி தேவகுருவா இருக்கிற ப்ரஹஸ்பதி கூப்பிடுறார். தேவேந்திரா, உங்களோட துக்க சாந்திக்கான முதல் உபாயம் இதாக்கும். ஒரு விஷயத்துல நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிறதாக்கும் இருக்கிறதுலயே பெரிய துக்கம்.
மமதையாக்கும் பரமமான துக்கம். அது என்னோடது, அது எனக்கு அப்படிங்கிற நான் நான் அப்படிங்கிற அந்த நினைப்போடு கூடிட்டு எல்லாத்தையும் பார்க்கறதாக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான துக்கத்தை தரது. ஒன்னிலையும் அந்த மமதாபாவம் இல்லாம இருக்கிறதாக்கும் பரமமான சுகம். அதை தெரிஞ்சுக்கோ. 46வது ஸ்லோகம். சந்தோஷாதபரம் நாஸ்தி சுகஸ்தானம் ஷஜீபதே அதவா யதி ந ஞானம் மமத்வநாசனே கிலா. இந்த தேவலோகத்துக்கு அதிபதியா இருக்கிறவனே, சந்தோஷத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகஸ்தானம் அப்படிங்கிறது கிடையாது. மமதைய இல்லாம பண்றதுக்கான ஞானம் உண்டாகலை அப்படின்னாக்கா 47வது ஸ்லோகம். ததோ விவேக கர்த்தவ்யோ பவிதவ்யே சுராதிபா பிராரப்த கர்மணாம் நாசோ நாபோகால்லட்சியதே கிலா. அவசியம் ஃபியூச்சர்ல இருக்கிற விஷயங்கள் புத்தி உபயோகிச்சு பிரயோஜனப்படுத்தணும். தேவலோகருக்கெல்லாம் பிரியனாயிருக்கிற, இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற சுர அதிபா, பிராரப்த கர்மங்கள் அனுபவிக்காதக்கு நசிக்கும் அப்படின்னு எனக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆரா இருந்தாலும் பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அதுக்கு தேவன் அப்படின்னோ மனுஷன் அப்படின்னோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அசுரன் அப்படின்னும் வித்தியாசம் இல்லை. அதனால பிராரப்த கர்மங்கள் அனுபவிக்காதக்கு நசிக்கிறதாயிட்டு நான் பார்க்கலை. நாற்பத்தி 48வது ஸ்லோகம். யத்பாவி தத்பவத்யேவ கா சிந்தா சுகதுக்கயோ சுரை சர்வை சகாயைர்வா புத்யா வா தவ சத்தமா. சகல தேவர்களோடும் புத்தியோடும் சகாயம் உங்களுக்கு இருந்தாலும், எல்லா தேவர்களும் உங்களை ஹெல்ப் பண்ணினாலும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு புத்தி சக்தி இருந்தாலும், என்ன பவிக்கணுமோ அது கட்டாயம் பவிக்கும். தலையில தேங்காய் விழணும் அப்படின்னு விதி இருந்தா கட்டாயம் அந்த தேங்காய் உங்க தலையில விழவே செய்யும். விதியை மாத்திரத்துக்கு ஆராலையும் சாத்தியமாகாது. அப்படி ஆக்குமானா பின்ன இந்த சுகதுக்கங்களை நினைச்சு என்னத்துக்காக்கும் இப்படி சிந்தனை பண்ணி கவலைப்படணும். அதனால தேவேந்திரா, இந்த கவலையெல்லாம் நிகழ்த்தி வச்சுட்டு கொஞ்சம் தைரியமா தான் இருங்கோளே. 49வது ஸ்லோகம். சுகம் க்ஷயாய புண்ணியஸ்ய துக்கம் பாபஸ்ய மாரிஷா தஸ்மாத் சுகக்ஷயே ஹர்ஷ கர்த்தவ்ய சர்வதா புதைஹி. தேவேந்திரா, சுகம் அப்படிங்கிறது புண்ணியத்தை கம்மி பண்றது, அதை தெரிஞ்சுக்கோ. துக்கம் அப்படிங்கிறது பாபத்தை கம்மி பண்றது, அதையும் தெரிஞ்சுக்கோ. அதனால சுகக்ஷயம் உண்டாகிறத, சுகம் கம்மியாகிறத புத்தி இருக்கிறவா குஷியா இருக்க வைக்கும் வேணும். இந்த அளவுக்கு சங்கடங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கிறேனே, என் பாபம் கம்மியாகட்டும், என் பாபம் கம்மியாகிறதே அப்படின்னு சந்தோஷப்பட வாக்கும் வேணும். ரொம்ப ரொம்ப சுகிச்சுட்டே இருக்கிறத புண்ணியம் கம்மி ஆயிடும், பகவானை கூப்பிடவே மாட்டோம். அப்ப துக்கம் ஜாஸ்தி வரத்தியாக்கும். பகவானே, என்னால முடியலையே, எனக்கு வலிக்கிறதே, இந்த அவமானங்கள் தாங்க முடியலையே, சரீர நோய் என்ன படுத்துறதே, எனக்கு அது வேணுமே இது வேணுமே இப்படிங்கிற பிரார்த்தனையோடு கூடிட்டு ஆர்த்த பக்தனாயிட்டு பகவானை சரணடைகிறது.
அப்போ துக்கம் அப்படிங்கிறது பாவங்களை போக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதனால இப்போ இந்த அசுரன்கிட்ட யுத்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி துக்கிச்சுட்டு உட்காராதே. அறிவு இருக்கிறவா சந்தோஷத்தோடு கூடிட்டு தெம்பு வரவழைச்சுண்டு மனசுக்கு தைரியத்தோடு கூடிட்டு அந்த துக்கம் வர அனுபவத்தை ஃபேஸ் பண்ண வாக்கும் வேணும். தளர்ந்து நொடிஞ்சு போய் உட்காரக்கூடாது. எல்லாம் விதிபடிதான் நடக்கும். உனக்கு எத்தனைதான் தேவர்களோட சைன்யம் கூட இருந்தாலும் உன் புத்தி நல்லா ஒர்க் பண்ணினாலும் சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள் சம்பவிக்காம போகாது. அதை தெரிஞ்சுண்டு நீ தைரியத்தை கைவிடாம இரு தேவேந்திரா அப்படின்னு தேவகுரு ப்ரஹஸ்பதி தேவேந்திரன் கிட்ட சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 50வது ஸ்லோகம். அதவா மந்திரயித்வாத்ய குரு யத்னம் யதாவிதே கிருதே யத்னே மகாராஜா பவிதவ்யம் பவிஷ்யதி. அப்படி இல்லைன்னா கூடி யோசனையெல்லாம் பண்ணி யதாவிதி பிரயத்னம் பண்ணு. இந்த தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கியே, அவாட்டெல்லாம் கூடி யோசனை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பிரயத்னம் பண்ணு. அவாகிட்ட போய் இந்த அசுரர்கள்கிட்ட போய் சண்டைய போடு. மகாராஜாவே நீ பிரயத்னத்தை பண்ணு, உன் டியூட்டியை நீ பண்ணு, பவிக்க வேண்டினது பவிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.